माजा क्षमा करीरे ஸ்ரீராமா. இந்த தலை இருக்கே, அது வணங்கறதுக்கான தலை. வணக்கம் இல்லாத தலைங்கிறது பெரிய பாரம். அதுல எவ்வளவு கிரீடத்தை வச்சாலும் பாரம்னு பாகவதம் சொல்றது. பாரப் பரம் பட்ட கிரீட ஜுஷ்டம் அப்யுத்தமாங்கம் நனமேது முகுந்தம். அப்படிப்பட்ட தலையால ஒன்ன வணங்காமல் இத்தனை நாளைக்கு இருந்தேனே பிரபோ ராகவா, இப்பொழுது உன்னுடைய கருணையை நாடி வந்திருக்கிறேன். தாசம் ஹனே தூ கருணார்ணவா, கருணை கடலே, உன்னுடைய கருணையே உருவெடுத்து உன்னுடைய மடியில உட்கார்ந்து இருக்கு. ஹே சீதாலங்கிருத வாமான்னு அந்த அபங்கத்தை முடிக்கிறார். சீதாதேவி தான் ராமருடைய கருணை. இப்படி தேவியோட கூட எழுந்தருள் இருக்கக்கூடிய ராமரை இங்க சரண் புகுகிறேன்னு அருமையான கீர்த்தனை. ஆஞ்சநேய சுவாமி அங்க உள்ள ராமரோட பேசுறார். கோவில்ல உள்ள ராமர் தான், விபவம் இல்ல. இன்னும் ராமர் தரிசனம் கொடுத்து உள்ள சமர்த்தருக்கு கோவில்ல உள்ள பூஜாமூர்த்தி காளாராம். அந்த ராமரை பார்த்து ஹனுமார் பேசுறார். நாராயணன் வந்திருக்கான், உங்களை தேடின்னு வந்திருக்கான், அனுகிரகம் பண்ணுங்கோ. அம்சரூபே கேத்தளா அவதார தியாசி காளாவே துமசா பாயாவர யாஸ்தவ சாச்சார பாத்தலோ ஹா தேவ பக்தாம்ச சம்பாத ஜான श्रवणी ऐके नारायण परी दृष्टि से न पड़े रघुनंदन. அங்க பூஜாமூர்த்தியாகவே சிலாமூர்த்தியாகவே இருக்கக்கூடிய ராமர் மாருதியின் இடத்துல ஹனுமான் இடத்துல பேசுறார். ராமர் பேசுறது நாராயணனுக்கு காதல விழுறது. ஆனா ராமர் ரூபம் தெரியல. ராம ரூபம் இங்க பூஜாமூர்த்தியா தெரியறது, அவ்வளவுதான். அவர் கொடுக்கக்கூடிய பதில் ரொம்ப அழகான பதில். இது அனுகிரகம் பண்ணுங்கோன்னு மாருதி கேட்கிறார். ஐகோனி மாருதி சே உத்தர அவசியம் மனே சீதாவர. அனுகிரகம் பண்ணுங்கோன்னு உடனே அவசியம் பண்றேன் என்றுதான் ராமரிடத்துல இருந்து வந்த பதில். அதுக்கு மேல அவசியம் அனுகிரகம் பண்றேன்னு சொன்னார். அதுக்கு மேல என்னென்ன மக மஸ்தகி டேவூனி அபயகர நாம மந்திர சங்கீதலா. ஹனுமன்னு உம்முடைய திருக்கரத்தை எடுத்து அந்த நாராயணனுடைய சிரசு மேல வையுங்கோ, சிரசு மேல வையுங்கோ, மந்திரத்தை உபதேசம் பண்ணுங்க. ராமரை எடுத்து கொடுக்கிறார், மந்திரோபதேசம் பண்ணுங்கோ. உடனே மந்திரோபதேசம் நடக்கிறது. இந்த மந்திரத்துக்கு தான் திரையோதசாட்சரி என்று பெயர். யாவரி லோக பிராணேஷ நந்தன ராமதாசாசி போலே வச்சன ஆதான் தேரா அக்ஷரி மந்திர ஜாபுனே ஏகாग्र मने होवूनी 3.5 कोटी चे जाहल या गणित तुझे भेटेल साक्षात रघुनाथ. இந்த திரையோதசாட்சரி மந்திரத்தை விடாத ஜபம் பண்ணு. திரையோதசாட்சரிங்கிறது பிரசித்தம் தான். அது மந்திரம் மட்டும் இல்ல, நாம சங்கீர்த்தனமாவும் இருக்கிறதுனால அதை சொல்றேன். ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜய ராம ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜய ராம ஸ்ரீராம்
राम जय जय राम श्री राम जय 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 राम जय जय राम அப்படி எனக்கு தோணும். இந்த மந்திரம் ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே வர மந்திரம். யுத்த காண்டத்துல சுவாமின்னு ஜெய ஜெயேதி உக்த்வா ஸ்வஸ்வநாம கதாந்ததா அப்படின்னு வருது. இந்த சுவாமின்னுங்கிறது ராமர் தான். சுவாமின்னு ஜெய ஜெய அப்படிங்கிறது ஸ்ரீராம ஜெய ஜெய ஸ்வநாம கதாந்ததா. வானர வீரர்கள் யுத்தம் பண்ணும் பொழுது அவர்கள் ராமச்சந்திர பிரபுடைய திருநாமத்தை இந்த ஜெயகோஷத்தோட சேர்ந்து சொன்னார்கள்னு வருது இல்லையா? அப்படிப்பட்ட மந்திரமாக இந்த திரையோதசாட்சரி மந்திரம் என்கிறது பிரகாசிக்கிறது. இது ஜெயத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம். ஐஹிக அமுஷ்மிகமான ஜெயத்தை கொடுக்கும் என்கிறது ஒரு பக்கம் இருக்க, தர்மத்துக்கே ஜெயத்தை கொடுக்கிற மந்திரம். ராம ஜெயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்ம ஜெயம்னு தான் அர்த்தம். தர்மத்துக்கு ஜெயம் வேணும். தர்மம் அழியக்கூடாது. தர்மம் அழியாது. தர்மம் அழியாது. ஏன் அழியாதுன்னா தர்மஸ்ய பிரபு அச்சுதா. சர்வேஸ்வரன் தான் தர்மத்தை காப்பாத்துறவன். ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், யதா யதாஹி தர்மஸ்ய நாசோ பவதி பாரதன்னு வரல, யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரதன்னு தான் வருது. தர்மத்துக்கு நாசம் கிடையாது. தர்மத்துக்கு கிளானி ஏற்படலாம். அந்த கிளானி ஏற்படும் பொழுது பகவானோ அல்லது பகவான் அனுப்பிய மகான்களோ வந்துடுறா உலகத்துக்கு. தர்மம் கிளானியை அடைஞ்சு அழிஞ்சிட போறதோங்கிற பீதியில இருக்கும் பொழுது ஒரு பெரிய மகான் வருவார், மறுபடியும் எல்லாம் பழையபடி அத்தனை தர்மங்களும் ஆரம்பிச்சிடும் என்கிறது நம்முடைய பாரத தேசத்துல சகஜமா நம்ம பார்க்கிற விஷயம். அப்படிதான் இன்றைய தினம் வரைக்கும் தர்மம்ங்கிறது பாரத தேசத்துல இருந்துட்டு வருது. இந்த மகான்களால தான் இருந்துட்டு வருது. அதுக்கு பாரத மாதாவுக்கு நம்ம கிருதஜ்ஞதையை தெரிவிக்கணும். இத்தனை மகான்களை